இன்னைக்கு நாம பார்க்க போறது தேனியின் சடையாள் முனீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தாங்க. மதுரையில எப்படி பாண்டி திருக்கோயிலோ அதே மாதிரி தேனியில சடையாள் முனீஸ்வரர் திருக்கோயிலுங்க. இந்த ஆறு பார்த்தீங்கன்னா கொட்டக்குடி ஆறு. இப்போ மழை இல்லாததுனால தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. மழை காலங்கள்ல பெருவெள்ளம் ஓடும். இந்த ஆறின் இரு கரையோரமும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆத்தை ஒட்டி தான் சடையாள் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. கோயில் உள்ள இந்த மாதிரி ஒரு சுனை ஒன்று இருக்குங்க. வருடத்தின் 365 நாளும் இதுல தண்ணி கொட்டிக்கிட்டு தான் இருக்கும். இந்த அதிசயம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. தண்ணியும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சடையாள் திருக்கோயில் உள்ளேயே அம்மன் சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த ஆற்றின் அழகிய காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கறதுக்கே இயற்கையில் கொஞ்சம் இடமா இருக்கு. ரொம்ப அமைதியான இடம். திருக்கோயில் உள்ள சடையாள் முனீஸ்வரர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அன்னதான கூடம். தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றியதற்காக சிறப்பு தருவாங்க. உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கு. தியானம் பண்றதுக்கு நல்ல இடம். எந்த சக்தமும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இங்க வந்தாலே ஒரு அமைதி கிடைக்குன்னே சொல்லலாம். மன அமைதி கிடைக்கும். இது இந்த கோயில்ல இருந்து வெளியே போறதுக்கான வழி. இதுதாங்க அந்த கோயிலோட முகப்பு பகுதி. கோயிலை சுத்தி விவசாயம் நடந்துட்டு இருந்தது. இப்போ வீட்டு மனையெல்லாம் மாறிடுச்சு. நகர பகுதியில இவ்வளவு ஒரு அமைதியான இடத்த நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு அமைதியான ஒரு இடம். தார் சாலை தான். இதுல எல்லா வண்டியும் வந்து போகலாம். வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் கோயிலுக்கு பெண்கள் அதிகமான பூஜை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்க சிறப்பு தருவாங்க. இப்போ நம்ம பிரதிஷ்டை செய்யப்பட்ட சடையாள் முனீஸ்வரர் சிலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்தவர். வேண்டுன வரத்தை தருவாரு. நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க.